வணக்கம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை. உங்களுடைய அதிர்ஷ்ட நாயகன் குரு பகவான். எனவே நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும். குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் இருந்து போகும். ஆனாலும் அதை செவ்வனை சமாளித்து விடுவீர்கள். நீங்கள் ஒரு வேலை தொடங்கும் பொழுது மிகவும் மற்றவர்கள் அதிகமாக 100% கடின உழைப்பை போட வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்வார்களே, அது மாதிரி லகுவான வேலையை பார்த்து நீங்கள் நன்றாக சமாளித்து விடுவீர்கள். நீங்கள் சமாளிப்பதில் வல்லவர். நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியமும் சிறப்பானதாக அமையும். குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். குரு பகவானின் அந்த பலமானது குரு பலம் என்று சொல்வார்களே, அந்த பலம் உங்களுக்கு நிரம்ப இருக்கும். உங்களுடைய மனது யானை போன்று நல்ல வலிமையானதாக இருக்கும். உங்களோட உடல் வலிமையை காட்டிலும் உங்கள் மன வலிமை மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு அவ்வப்போது மற்றவர்களுக்கு நோய்வாய்ப்படுவார்கள். ஆனால் நீங்கள் நோய்வாய்ப்படாமல் நன்றாக இருப்பீர்கள். குறிப்பாக இந்த வருடம் டாக்டர்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள் நல்ல சாதனையை புரிவார்கள். எல்லா விதத்திலும் கூடுமான மட்டிலும் ரண சிகிச்சை என்று சொல்வார்களே, அது போன்ற ரண சிகிச்சைகளில் மிகுந்த வெற்றிகளை காண்பார்கள். நீங்கள் புதிய மனை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் புதிய மனை வாங்கலாம். உங்களுக்கு புஷ்பராகம் எனும் ரத்தினம் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அது வைரம் போன்றே இருக்கும், ஆனால் அது புஷ்பராகமானது. அந்த புஷ்பராகம் அணிந்து வந்தால், தங்கத்தில் பதித்து அணிந்து வந்தால், நீங்கள் எடுக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பமான மட்டிலும் மஞ்சள் நிற சட்டை போன்றவை அணிந்து சென்று வந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். தங்க ஆபரணங்கள் உங்களுக்கு நன்றாக சேரும். புதிதாக வீடு மனை வாங்க விரும்புவோர் வாங்கலாம். நிலபுலன்கள் வாங்க விரும்புவோரும் வாங்கலாம். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குறைந்த முதலீட்டிலேயே நீங்கள் பொருட்களை வாங்க முடியும். நீங்கள் பிசினஸ் சம்பந்தமாக வியாபார ரீதியாக ஏதேனும் முயற்சியில் ஈடுபட்டால் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மேற்கொண்டு நகை வியாபாரிகள் போன்றோர் நல்ல லாபம் பெறுவீர்கள். உங்கள் தொழிலில் நல்ல அபிவிருத்தி மேம்படும். உங்களுடைய தொழிலில் லாபம் இரட்டிப்பாக அமையும். நன்றாக பொருள் குவியும், லாபம் குவியும். உங்களுக்கு மேலும் நல்ல பெயர் உண்டாகும். புதிய கிளைகள் அமையும். புதிய கிளைகள் திறப்பீர்கள். மாணவ செல்வங்கள் நன்றாக படிப்பீர்கள். நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள், முதல் மார்க் என்று சொல்வார்களே, அதுபோன்று முதல் மதிப்பெண்கள் பெற்று நல்ல நிலையில் தேர்ச்சி பெறுவீர்கள். உத்தியோகஸ்தினர் தாங்கள் விரும்பும் பணியிடங்களில் பணி மாறுதல்களை பெறுவீர்கள். உங்களுடைய சம்பள உயர்வும் நன்றாக இருக்கும், திருப்திகரமானதாக இருக்கும். நீங்கள் ஆனால் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுத்தால் அவர்கள் உங்களை எளிதாக ஏமாற்றி விடுவார்கள். ஏனெனில் நீங்கள் பொதுவாகவே இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பதால் ஏதாவது ஒரு கட்டுக்கதையை இறக்கப்படும்படி சொல்லி ஏமாற்றி விடுவார்கள். எனவே நீங்கள் பொருட்களை கடன் கொடுக்க வேண்டாம் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். பயிர்களில் விவசாயம் செய்பவர்கள் நன்றாக லாபம் பெறுவீர்கள். உங்கள் லாபம் இரட்டிப்பானதாக இருக்கும். பயிர் கடன் வாங்க விரும்புவோர் நீங்கள் அதற்குரியவர்களை அணுகினால், அதற்குரிய வங்கிகளை அணுகினால் பயிர் கடன்கள் கிடைக்கும். இயற்கை வேளாண் விரும்பிகள் நல்ல மகசூலை பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த வருடம் நல்ல வருடமாக அமையும். நன்றி, வணக்கம்.